கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபா பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்மரைன் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமுத்திராயன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆழ்கடல் ஆராய்ச்சி. அதுக்கோசரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெருமை தர விதமா ஆராய்ச்சி பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க. தயாரிச்சிருக்கிறாங்கன்னா 2024ல இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் மெட்ராஸ்ல தான் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. தயாரிச்ச மொத்த பட்ஜெட்ட ஒரு 450 கோடி ரூபா பட்ஜெட்ல தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சத வந்து உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திராயன் அப்படின்ற பேர்ல தான் வந்து அந்த திட்டத்தை இது பண்ணிக்கிறாங்க. அந்த சப்மரைன் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கும் வந்து அதான் பேர் வச்சுக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் உட்கார முடியும். அதுக்கான மொத்த வேல்யூஸ் வந்து 450 கோடி. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த சப்மரைனுமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பவர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, அது எந்த ஒரு ப்ரெஷரையுமே தாங்கக்கூடியது. 2023 ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓஷன் கேட் அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு கம்பெனி டைட்டானிக் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க மக்களை. ஒரு 5 பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 அடி ஆழத்தில் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் சில மில்லி வினாடிகளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது உடல் நசுங்கி இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 இல்லை 20 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 40,000 அடி ஆழத்தை தாண்டி போனாலுமே கூட ப்ரெஷர் எல்லாம் தாங்குமா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியான டைட்டானியம் அந்த ஒரு உருக்கு அந்த உலோக கலவை அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமாக கொடுத்துருக்குறாங்க. எந்த லெவல் ப்ரெஷரையுமே தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து 2024 இந்திய அரசாங்கம் புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கோசரம் அப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு போயிட்டு நம்மளுடைய ஒரு சாதனையை பதிவு பண்ணணுன்ட்டு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவில் கால் வச்ச மனுஷனாலையும், விண்வெளியில் மிதந்துட்டு இருக்கிற மனுஷனாலையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடலடி ஆழத்தில் ஒரு சில இடங்களுக்கு தான் போக முடியுது. இன்றைக்கும் ஒரு சில இடங்களுக்கு போக முடியல. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உயிரினத்தில் 5% தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடலையே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். 100க்கு 2% உயிரினம் மட்டும்தான் கடலை நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்துருக்கிறோம். 98% உயிரினம் வந்து உலகத்தில் மறைமுகமாக தான் கடலுக்கடியில் இன்னும் இருக்குது. இத்தனை நம்ம கண்டுபிடிச்சிக்க இத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்களுமே கடலில் இருக்கிறது எல்லாமே 100க்கு 2% தானா. என்ன சபரி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் 100க்கு வெறும் 30% இருக்கக்கூடிய நிலத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800 கோடி மனுஷங்க இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா, 100க்கு 70% பூமியை சூழ்ந்து இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வெறும் 5% தான். அப்படிங்கும்போது மீதி இருக்கக்கூடிய 95%ல எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமை. அதாவது நம்ம உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கன்னிங்கிற ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இருக்கணும்னு நம்பக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, திடீர்னு ஏதோ ஒரு கடல் கன்னி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க அதை கேப்சர் பண்ணி அதோடைய தகவலை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, நாளைக்கு வரலாறு பேர் சொல்லும். இந்தியாவில் சமுத்திராயன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் மூலியமா வந்து 2024 ஆரம்பித்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க. உலகத்துக்கு கடல் கன்னி இருக்குன்னு சொன்னதே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும். அந்த ஒரு பேருக்கோசரமோ, பெருமைக்கோசரமோ, நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரமோ இதை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, கடலுக்கடியில் போய் ஏதோ ஒரு ரேடார் ஏதோ வைக்கிறது அப்படின்னா வைக்கலாம். இது எதுக்கோசரம் சொல்லி கேட்டிங்கன்னா, கடலில் என்னென்ன மாற்றங்கள் வருது, திடீர்னு என்னென்ன அதிர்வலைகள் வருது, உயிரினங்கள் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மேலாக இருக்கிற தண்ணியில் தெரிஞ்சுக்கலாம், கீழே இருக்கிற தண்ணி தெரியாதுல்ல. இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு சில ரேடாரெல்லாம் கொண்டு போய் கீழே வைக்கிறதுக்கோசரமா இந்த சமுத்திராயன் அப்படிங்கக்கூடிய திட்டத்தில் உருவாக்கின இந்த சப்மரைனை அவங்க பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. நன்றி.